வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான 2 ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் வந்திருக்குதுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா. ஸோ பங்களா வித் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னர் இருக்கிற அந்த ஒயிட் கலர் பில்டிங் பார்த்திங்கன்னா G+1ங்க. ரெண்டு இந்த G+1 இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டியும் சரி, அடுத்து இருக்கக்கூடிய அந்த பங்களா பார்த்திங்கன்னா அதுவும் G+1 ரெண்டும் சேர்த்து பார்த்தோன்னா 2 கிரவுண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பில்டிங் கார்னர் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 20 இயர்ஸ் ஆன ஒரு அழகான ஒரு பில்டிங் தாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சர்ச் தாங்க. ஒரு கிரவுண்ட் சைஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்ச் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா 2 BHK வீடு 2 இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த பங்களா பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா, இந்த பங்களாவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 இயர்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பங்களா வந்து கட்டி முடிச்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK, அதே போல் பேக் சைடில் ஒரு ஹாலு, ஒரு ரெஸ்ட் ரூம், அதாவது ஒரு 1 BHK மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்திருக்குது. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து 7 கோடி ரூபா சொல்கிறாங்க. 7 கோடி ரூபா சொல்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது அவ்வளோ ரேர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக உட்காந்து பார்த்திங்கன்னா ஓனர்கள் உட்காந்து பேசி ரேட்டை வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இது 2 சைடுமே பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு தாங்க. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா வந்தவுடனே பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அடுத்த ஃபஸ்ட்டு வந்ததே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் வரும். அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்லேயே வந்துடுதுங்க இது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. நம்ம இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாலாஜாபாத் ஹைவே இருக்குது இல்லையா, வண்டலூர் டு வாலாஜாபாத் ஹைவே, அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 300லேருந்து 400 மீட்டருக்குள்ளே அந்த பிரிட்ஜ் வந்தது. ஸோ மெயின் ரோடுக்கும் ரொம்பவே நியர்பையில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2த்தையும் பாதியாக கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பங்களா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 கோடி ரூபா சொல்கிறாங்க. இந்த சர்ச் இருக்கக்கூடியது வந்து 4 கோடி ரூபா சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கணுன்னா டெஃபினட்டாக பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டியன்ஸு டெஃபினட்டாக வந்து வாங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் இருக்குது கரண்ட்டில். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு டைரெக்டாக பார்த்தோன்னா அதை அப்படியே நம்ம வந்து ரெண்டலுக்கு விடுறதோ இல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஃபாதர்ஸ் இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அந்த டீம் வந்து டெஃபினட்டாக இது மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பங்களா வேணால் யாருனாலும் வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா ஸ்பேசியஸாக வீடு தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன் அந்த பங்களா கூட. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து எந்த மாதிரி பேசணுன்றதை வச்சு டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம். ஓனர்கிட்ட பேசி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரையும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தாங்க சேல்ஸே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து டெஃபினட்டாக இது வந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும். பட் அவங்ககிட்ட உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் ப்ராப்பர்ட்டி இந்த உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து மிஸ் பண்ண வேணாம். நல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இன்னொரு 50 வருஷம் கூட பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோ நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்பவே க்ளோஸில் இருக்குது. வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை வாருங்க, பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.